ஹனிமூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். நீங்க விஜய்மான் ரொம்ப உரிமையா சொல்றீங்க விஜயகாந்த் சார். விஜயகாந்த் சாரோட ஸ்டார்டிங் டேஸும் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த லாஸ்ட் அரசியல்வாதி வரைக்குமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்களா? அவர் வந்துங்க நண்பனுக்கு கொடுக்குற மாதிரி அது வேறு யாருமே கொடுத்தது 2018ன்னு நினைக்கிறேன். அதான் என்னுடைய கடைசி அவரை நான் நேராக பார்த்தது. அதுக்கப்புறமா அவர் மறைஞ்சிட்டார். அவரை நான் வந்து போனேன் டப்பிங் யூனியனில் நின்ன எலெக்ஷனுக்கு. நீ வந்து ஓட்டு போடணுண்டான்னு சொன்னேன். சரிடா நான் வந்து ஓட்டு போடுறப்பட ஓகே அப்படின்னு சொல்லிட்டாப்ல. சொல்லிட்டே இருந்துட்டு திடீர்னு பக்கத்தில் இந்த பாட்சாதியை பார்த்து பாட்சாதி யார் இதுன்னு கேட்டார். ஓகே யார் இதுன்னு என்ன ஒரு நிமிஷம் கேட்டார்ல. ஆனால் ரொம்ப வருத்தமாக போச்சு. வேணாம் விஜயமா நீ வந்து ஓட்டு போடாத, நீ அப்படி இரு. ஏன்னா அங்கே வந்து விஜயமாக்கு ஏதாவது ஒன்று ஏதோ ஒன்று ஆச்சுன்னா நமக்கு மனசங்கடமாக இருக்கும். புரியுது. அப்போ மியூசிக் யூனியனில் தான் எலெக்ஷன், அந்த டப்பிங் யூனியன் எலெக்ஷன். சார் நீங்க விஜயகாந்த் சார் கூட இருந்த மாதிரியே தான் வந்து கார்த்திக் சாரோட பார்ட்னர் இருந்திருக்கீங்க இல்லையா? ஆமாம். அதாவது 2 பேரோடையும் ஒரு நட்பு ரீதியா ரொம்ப நல்ல ஒரு இணக்கமா இருந்திருக்கீங்க. ஒன்றும் இல்லைங்க, ஈவிக்கு சம்பத்துன்னு இருந்தார். அப்போ அந்த அண்ணன் அவர் ஐயா வந்து ஈவிக்கு சம்பத் ஐயா வந்து இப்பவும் பெரியார் திடல் பக்கத்தில் இருக்கிற ரோடுக்கு ஈவிக்கு சம்பத் ரோடுன்னு தான் பேர். அங்கே தான் அவங்க வீடு இருக்கு. அவரும் எங்கள் அப்பாவும் பார்ட்னர் தான் கூப்பிட்டுக்குவாங்க. ஓகே. லெட்டரில் கூட இருக்கு, என்கிட்ட ஒரு லெட்டர் வச்சிருக்கேன். அதில் பார்ட்னர் அன்புள்ள பார்ட்னர் அவர்களுக்கு அப்படின்னு எழுதுவார். அது மாதிரி நான் வந்து இவரை வந்து பார்ட்னர் கூப்பிட ஆரம்பித்தேன். எப்படின்னா ராஜதந்திரம் படத்தில் நானும் சாரும் ஃபர்ஸ்ட் படம் கார்த்திக் சாரோட ஊட்டியில் நடித்த ஃபர்ஸ்ட் படம் தான் ராஜதந்திரம்னு ஒரு படம். அதில் வந்து பார்ட்னர் தான் கூப்பிடுறேன். அது அப்படியே பழகி பிடிச்சி அவரும் என்னை பார்ட்னர் தான் சொல்லுவார், நானும் அவர் பார்ட்னர் தான் சொல்லுவேன். ஓகே ஓகே சார். உங்களுக்கும் கமலஹாசன் சாருக்குமான நட்பு எப்படி? ஏன்னா நீங்க ஒரு சில இடத்துல வந்து வாடா போடான்ற மாதிரியே பேசிப்பீங்க இல்லையா, அதனால கேட்குறேன். நான் உண்மையிலே அவரை வந்து எப்பயுமே அப்பெல்லாம் வந்து வாடாப்படம், அவரும் என்ன வாடாப்படம் பேசுவேன், நானும் அவர் வாடாப்படம் பேசுவேன். பட் இப்போ வந்து கமல் சார் வந்து நாட் ரீச்சபிள். அவரோட நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட இருந்தேன். பட் எங்கேயோ மிஸ் ஆயிட்டோம். ஓகே. ஐ கேன் ஈஸிலி சே. இல்லைன்னா ஒரு படத்துல பூரா நான் இருந்திருக்க வேண்டியவன். ஓகே. அது அவரோட நீங்க இந்த உயர்ந்த உள்ளம் அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. அது வந்து உயர்ந்த உள்ளம் பண்ணோம்னா அப்படித்தான் ரீசன்றதெல்லாம் கிடையாது. அப்போ நான் தான் வில்லன்ல பீக் வில்லன் ஆச்சு. கமல் வந்து ரொம்ப ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் இதில். அண்ட் டெடிக்கேஷன் முதல்ல நான் சொன்ன மாதிரி ரொம்ப டெடிக்கேட்டட் டு பார்க்கறதுக்கு தெரியாது, பேசுவார், ஜாலியாக பேசுவார். அவர் மாதிரி அர்த்தையும் அடிக்க முடியாது. அவர் மாதிரி காமெடி ஜோக்ஸ் எல்லாம் நல்ல பிரமாமாக சொல்லுவார். பட் அதே நேரத்தில் சீரியஸ் இன் ஆக்ட். ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் வந்து அவரும் உங்களை மாதிரியே மெனக்கடல் பண்ணுவார் இல்லையா? அவரை மாதிரி நான் ஓகே என்ன மாதிரி இல்லை. அவரு விட்டு வந்து ஒரு புருவத்தில் கோடு போட்டால் கூட அது ஒரு மெனக்கெடல் இருக்கும். அது ஒரு விஷயத்துக்கு செய்வார். இதெல்லாம் அவர்கிட்ட சிலதெல்லாம் எடுத்துக்கிட்டது தான், தெரிஞ்சோ தெரியாமலும் எடுத்துக்கிட்டது. வாண்டடா காப்பி அடிச்சிருக்க மாட்டேன், தெரிஞ்சோ தெரியாமலும் எடுத்துக்கிறது சிலதெல்லாம். இப்போ அவர் வந்து இந்திரன் சந்திரன் ஒரு படம் பண்ணாரு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து எங்க ஐயா மாதிரியே பேசுவார். அது அவர் சொன்னார் எங்ககிட்ட. அப்படியான்னு கேட்டுக்கிட்டேன். நான் வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன். அவரு கற்பனையான ஒரு ஆர்டிஸ்ட். அவரு நடிக்கிறதுலுமே ஒரு தனித்துவம் இருக்கும். அதே மாதிரி டான்ஸ்லயுமே வந்து அவரு ரொம்ப இந்த இங்கிலீஷ் டான்ஸ், வெஸ்டர்ன் டான்ஸ் கொண்டு வந்தார் இல்லையா? அப்போ வந்துங்க யாருமே இல்லைங்க ஆடுறதுக்கு. ஓகே. அவரு மாதிரி யாருமே கிடையாது. இப்போ வந்து பிரபுதேவா வந்துட்டாரு, அவங்க ஃபேமிலி வந்துருச்சு, அதெல்லாம் இப்போ சொல்லலாமே ஒழிய கமல் சார் வந்து ரொம்ப மெனக்கெட்டு செய்வார். எதையுமே கத்துக்கிறதுல 3 நாள்ல கத்துக்குவார். அது ஒரு பெரிய விஷயம் அவர்கிட்ட. இப்போ எப்படி டி ராஜேந்திர கிட்ட ஒரு குணம் இருக்கோ, ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னா விடவே மாட்டார், கடைசி வரைக்கும் பார்ப்பார். இந்த குதிரை ஒரு ஓட்டி ஆகணும்னு சொன்னோம். அப்போ அவர் சாந்தோம்ல இருந்தார். யாரு? டி ராஜேந்தர் சாந்தோம்ல இருந்தார். நான் நல்லா ஹார்ஸ் ரைட் பண்ணுவேன். எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து பிரபு.
ஓகே. சிவசேர் பையன். ம். பிரபுமா தான் எனக்கு குதிரையை கற்றுக் ம். கொடுத்தாரு. அப்போ திருட்டுராஜாக்களுக்காக நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம் ஓகே. குதிரை. ம். அப்போலாம் கற்றுப்போம். ஒரு விஷயத்த டூப் போட்டால் கூட செய்வாங்க. ம். ஆனால் நாங்களே செய்யணும்னு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் எல்லாருமே பொதுவாக ஓகே. அது பண்ணும்போது அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு குதிரை செத்து போகும். சரி. யாருன்னா டி ராஜேந்தர் போறாரு அதில். ம். ம். தட 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 தட, ஏய் உயிர் அவரு சவுண்ட் விட்டுட்டே தான் ஓட்டுவார். ம். அவரோட படத்துல தான் உங்களுக்கு கம்பேக் இல்லையா? உயிருள்ளவரை விஷால. இல்லைங்க கம்பேக்கே கிடையாது. வில்லன் கேரக்டர்ல ஃபர்ஸ்ட். அதுதான் அது வந்து ஒரு 8 வருஷம் கழிச்சு வந்த படம். ம். வில்லன் கேரக்டர்ல நீங்க ரெஜிஸ்டர் ஆயிட்டீங்க. இவரை விட்டா நல்ல வில்லன் கிடையாதுடான்னு ஆயிடுச்சு. ம். எல்லா படத்துலையும் வில்லன். அதில் வந்து டிஆர் சார் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். ம். அவரு நமக்கு வந்து நடிப்பு எல்லாம் சொல்ல மாட்டாரு. ம். ம். பட் அவர் இந்த ப்ரொனன்சியேஷன் ஆஃப் த டயலாக்ல ரொம்ப ம். கான்சென்ட்ரேட் பண்ணுவார். ம். 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 அண்ட் ஷார்ட்ஸ்லாம் அவர் மீளவே முடியாது. ம். அவரு இப்போ இருக்கிற டிஆர் இப்போ போய் பார்க்கும்போது நான் ம். இந்த மனுஷனை அதெல்லாம் செஞ்சாருன்னு யோசிப்போம். ம். ம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு இதயம் கொண்டவர். ஓகே. சார் இப்ப எனக்கு ஒரு கொஸ்டின் தோணுது. இந்த வில்லன் கேரக்டர் இருக்கு இல்லையா? இந்த கேரக்டர் உங்கள சூஸ் பண்ணுச்சா? இல்ல நீங்க அந்த வில்லன் கேரக்டர் சூஸ் பண்ணீங்களா? ஒரு ஃப்ரீலான்ஸ் கேரக்டருங்க வில்லன். ம். ம். சொன்னா தப்பா எடுத்துக்க கூடாது. நீங்க யாரை வேணாலும் லவ் பண்ணலாம், ஓகே. யாரை வேணாலும் காதலிக்கலாம், ம். யாரை வேணாலும் இந்த மரத்தை சுத்தி ஓடுற வேலையே கிடையாது நமக்கு. ஓகே. யார் வேணாலும் உரிமையோட போயிடலாம். ம். ஒரு கல்யாணத்தை நிறுத்தினோம்னா எப்போ வேணாலும் உள்ள போகலாம். ம். ம். நிறுத்து, இந்த பொண்ணை நான் தான் கட்டிக்க போறேன்னு எனக்கு உரிமை உள்ள பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு. இன்னொன்று அவருக்கு தாய் தந்தையெல்லாம் கிடையாது. ம். ஹீரோவுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ம். ம். ஓகே. தாய்க்கோ தந்தைக்கோ ஏதாவது பிரச்சனை வந்தா இந்த அழுகுற வேலைலாம் கிடையாது நமக்கு. ம். ம். அதனால அது ஒரு ஃப்ரீலான்ஸ் இது இருந்தது. அது அப்படியே மாறி 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 வேற மாதிரி இப்போ மருவி ம். செயல் வடிவத்தில் முதல்ல காமிச்சிட்டாங்க. எங்க ஐயா வந்ததுக்கு அப்புறமே நீங்க வில்லன்னா செயல் வடிவத்துல தான் வில்லனா இருக்காரு. ம். 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 செய்யற செய்கையில தான் வில்லனா வருவார். குடும்பத்தை கெடுக்கிறதோ ஏதோ கொடுக்கறதோ செய்வார். ஃபைட்லாம் அவர் வந்து ரொம்ப பண்ணதே இல்லை. ம். நீங்க இந்த வில்லன் கேரக்டர்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது தான் வந்து உங்களுக்கு அந்த சொல்ல துடிக்குது மனசு படத்துல வந்து இந்த பூவே செம்பூவே சாங் உங்களுக்கு கிடைச்சது இல்லையா? அதாவது அந்த கதையை சொல்லணும்னா அது வந்து நாங்க ஒரே ரத்தம்னு ஒரு படம். ம். அதை நடிக்கிறதுக்கு நானும் பார்ட்னரும் போயிருந்தோம். ஓகே. குற்றாலத்துக்கு போயிருந்தோம். ம். ம். சொர்ணம் சார் தான் டைரக்டர். ம். அவர் வந்து டைலாக் ரைட்டர் ஓகே. சொர்ணம் சார். ஆ. அந்த அண்ணன் என்ன செஞ்சாருன்னா ரெகுலராக நாங்கள் ஷூட்டிங்கில் குற்றாலத்தில் இருக்கோம். ம். அப்போ இவர் கார்த்திக் வந்து பாட்டாங்க யாரும் வாங்க சொல்லிட்டு பாட்டை போட்டார். ம். எல்லா பாட்டையும் போட்டார். ஓகே. சொல்ல துடிக்குது மனசுல எல்லா பாட்டையும் போட்டார். ம். இந்த ஒரு பாட்டு இருக்கு பாருங்க, பூவே செம்பூவேன்னு ஒரு பாட்டு. ம். அதை கேட்டுட்டு இருந்தோம். இது நல்லா இருக்கும். அது யாரு ம். ஜெயசுதாஸ் நான் பாடினது ம். ம். அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார் இதுதான் யார் நடிக்க போறாங்கன்னு தெரியல. அப்போ அவருக்கு தெரியல. தெரியல. மைக்கெல்லாம் கையில் கொடுத்த உடனே எனக்கு சிவரி இதெல்லாம் கிடையவே கிடையாது. ம். ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னா ஆக்ஷன் தான். ம். ம். கோவமா பார்க்கக்கூடாதுன்னு மனசுல வச்சுக்கிட்டேன். ஆ. வில்லன் கிடையாது. ம். பார்த்தா அது ஒரு ஹீரோ மாதிரி ஆயிடுச்சு. இப்போ யார் கேட்டாலும் அதை சொல்றாங்க. ஆமா. அந்த சார், பாட்டு இப்ப வரைக்கும் வந்து இப்போ வரைக்கும் எல்லாரோட இருக்கு. அது பிளேலிஸ்ட்லயும் வந்து இருக்கு சார். ஜெயசுதாஸ் நான் சொல்லும் போதே சொன்னார். ம். நாங்கள் ஒன்ஸ் வி மெட் இன் பாம்பே. ரவிட்டா உங்க பாட்டு ம். பெஸ்ட் சாங் ம். என்னுடைய எல்லா ஆல்பத்துலேயும் இருக்கும். ம். என்ன பாட்டு ஏன் பாட்டு என்ன பாட்டு கேட்டேன். பூவே செம்புவே ம். அது நான் நீங்க பாடினதுங்க, உங்க பாட்டு அது, ம். என் பாட்டு இல்லை ம். அப்படின்னு சொன்னேன். இல்லை எப்படி இருந்தாலும் நாங்கள் பாடிடுறோம், அதுக்கப்புறமா ஆக்ட் பண்ணி வெளியே அனுப்புறது நீங்கள் தானே, அதனால அது உங்கள் பாட்டு தான் சொன்னார். அந்த ஒரு பாட்டு இப்போ என்னுடைய கிரெடிட்ல எப்பயுமே ஒன்று ஆமா. இருக்கு. காலத்தால் அழிக்க முடியாத அழிக்க முடியாத ஒரு சாங் அது. நீங்க நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க சார். அதுல வந்து இப்போ மிஷ்கின் சார் படத்துல வந்து ஒரு அப்பா கேரக்டர்ல நடிச்சிருப்பீங்க. பிசாசு படம். ஆமா. அதுல எப்படி ஃபர்ஸ்ட் மிஷ்கின் சார் வந்து உங்கள அணுகுனாங்க? எனக்கு அவரு அணுகும் போது எனக்கு பிடிக்கலங்க. ம். ஆனால் அவர் சொன்னது மாதிரி செஞ்சார். ம். ஃபர்ஸ்ட்டு உங்களை காமிப்பேன் முதல் ம். சீனு. நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருப்பீங்க, ம். உங்களுக்கு தெரியாது. உங்களை முகத்தை பார்க்குறது அப்புறம் தான் பார்ப்பாங்க.
இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கு. இது ஜென்ரலாக சொல்லும்போது சொன்னார், ம். "ஏன்னா இந்த கேரக்டர் போய் நம்மளை கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு நான் ம். சரி சரி செய்கிறேங்க." ஏன்னா மிஸ்கின் கிட்ட செய்கிறதுனால செஞ்சேன். ஓகே. அவர்கிட்ட நான் செஞ்சதே இல்லை. முதல் சீன் ஹாஸ்பிட்டல் சீன் தூரமாக கத்துவேன். ஐயோ எங்கள் அம்மா சார் என் பொண்ணு அடிபட்டுச்சு கத்துவேன். தெரியவே தெரியாது, நான் தெரியாது. அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூக்கு மேலே தான் நான் ஃபுல்லாக தெரிவேன். பட் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இன்னைக்கு வரைக்கும் என் லைஃப்பில் வந்து பிசாசுன்றது ஒரு ஒரு லேண்ட்மார்க். அந்த பிசாஸில் ஒரு பேய்கிட்ட இறந்து போய் ஆவியாக இருக்கு, அதுக்கு ஒரு உயிரோட்டம் கொடுத்து உயிருள்ள ஒரு மகக்கிட்ட எப்படி பேசுற மாதிரி பேசி வீட்டுக்கு வந்துருமா போலான்னு சொல்லுவேன். அதில் டயலாக் இருக்கு. அதெல்லாம் சொந்தமா கற்பனையில பேசுறது. பட் ஆல் த கிரெடிட் கோஸ் டு த டைரக்டர் தான். லாங் அண்ட் ஷார்ட் ஆஃப் இட் அவர்கிட்ட தான் போகும். அதுல அப்பெல்லாம் நான் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆர்டிஸ்ட் ஆனதுனால உள் வாங்கிட்டு செய்ய முடிஞ்சது. அதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணது எனக்கு வந்து மிஸ்கின் சார். உங்களுக்குள்ள இருக்க அப்பாவோட அந்த கேரக்டர் அவ்வளவு தத்ரூபமா கொண்டு வந்திருப்பாரு. நீங்க சொல்லுவீங்க, மாமா நம்ம வீட்டுக்கு போயிடலாம், இந்த தம்பி வீட்டுல ஏமா, அந்த மாதிரி பேசுவீங்க. அது வந்து ரொம்ப டச்சிங்கா இருக்கும். அது உண்மையிலே எனக்கே புதுசுங்க. நமக்கே வந்து யோசிச்சோம்னா செஞ்சிருக்க முடியாது. நான் யோசிக்கல, ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கொஞ்சம் யோசிச்சிருந்தோம். இப்ப நீங்க கேட்குற கேள்வியெல்லாம் யோசிச்சிருந்தோம் போச்சு. சார் நீங்க அப்ப இருக்க டைரக்டர்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணிருக்கீங்க, இப்ப இருக்கிற டைரக்டர்ஸ் கூடயும் ஒர்க் பண்றீங்க, லைக் மிஷ்கின் சார் அவங்களோட. ஸோ அவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் பாக்குறீங்க? இல்லைங்க, அப்ப இருக்கிறவங்க வந்து டீடைலிங் த சீன்ஸ்ன்றதை விட டீடைலிங் த கேரக்டர்ஸ்னு ஒன்று இருக்கு. ஓகே. இங்க இப்ப இருக்கிறவங்க கிட்ட அப்படி இல்லை, டீடைலிங் த சீன்ஸ் தான். ஓகே. சீன்ல நான் நடந்து வரணும், அங்கேருந்து இப்படி நடந்து வரணும், பேசிட்டு போனோம்னா அவங்க வெறும் கான்சன்ட்ரேட் பண்ணுறது இதுதான். அப்புறமா இன்னொன்று ஷார்ட்ஸ் அண்ட் வே ஆஃப் டேக்கிங், அதில் தான் இருப்பாங்களே ஒழிய இந்த கேரக்டர் இப்படி பில்டப் ஆகணும், இப்படி வரணும்னு யோசிக்கிறதுல நம்மளே யோசிச்சுக்க வேண்டியது. இப்போ அந்த டிஃப்ரென்ஸ் ஒத்துக்கிறேன். இவங்களுக்கு இப்போ இருக்கிற டைரக்டர்ஸுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம நடிச்சு ஆடியன்ஸ் டிஃப்ரெண்ட் ஆனால் தானே படம் எடுக்கிறவங்களும் டிஃப்ரெண்ட் ஆகுறாங்க. ஆடியன்ஸ் எதை விரும்புகிறாங்களோ அதுதான் கொடுக்க முடியும்.